அந்த வகையில தற்போது பாஜக கூட்டணி கட்சியினர் போட்டியிடுற இடத்துல அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் தற்போது வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஆந்திரால ஒரு கடந்த முறை வந்து பாஜக கூட்டணி போட்டியிடல. கிட்டத்தட்ட 1% குறைவான வாக்குகளை தான் வந்து கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்றிருந்தாங்க. இந்த முறை தெலுங்கு தேசம் கட்சியோட ஆந்திரால வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த வகையில தெலுங்கு தேசம் கட்சி 17 தொகுதிகள் வந்து போட்டியிடுறாங்க. அதுல பெருவாரியான இடங்கள் தெலுங்கு தேசம்க்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பொதுவா வந்து அரசியல் வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதிகள் வரைக்கும் கூட தெலுங்கு தேசம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போதைய முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அந்த அலை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அந்த ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது களத்துல இருக்கு. தவிர பாஜக, பவன் கல்யாணோட ஜனசேனா உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி வைக்கிறதால நிச்சயமா வந்து தெலுங்கு தேசம் பெருவாரியான இடங்களை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வந்து வருது. அடுத்ததான் நம்ம எடுத்துட்டோம்னா பீகார். கடந்த முறை பீகார்ல வந்து 16 இடங்கள்ல ஐக்கிய ஜனதா தளம் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 16 இடங்கள்ல ஐக்கிய ஜனதா தளம் போட்டியிடுறாங்க. ஆனா கடந்த முறை ஒப்பிடும்போது இந்த முறை வந்து ஐக்கிய ஜனதா தளத்துக்கு அந்த அளவுக்கான 16 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுதான் அங்க இருக்கிற கள நிலவரம், அரசியல் வல்லுநர்களோட கருத்தா இருக்கு.